வெல்கம் டு ஏஞ்சல் லுக் ஸ்டைல் டிசைனர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இப்போ வந்து பிகினர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ பிகினர்ஸ்க்காக மட்டும்தான், எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து கிடையாது. ஸோ நீங்கள் புதுசாக வந்து இப்போ தான் நீங்கள் சமைச்சே நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா, இட்லி சாம்பார் ஃபஸ்ட்டு வச்சு பழகிக்கங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை பழகிட்டிங்கன்னா அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சாம்பார் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எப்படி சாம்பார் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அதாவது சாம்பார் பருப்பு அப்படின்னு நமக்கு தனியாகவே துவரம் பருப்பு இருக்குது. ஸோ பாசி பருப்பு அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கையிலையே உங்களுக்கு மெஷர்மெண்ட் நம்மளோட கையில் இப்போ 4 பேர் நீங்கள் சாப்பிடணும் ஒரு டைம் அப்படின்னா, பாசிப்பருப்பு கொஞ்சமாக நம்மளோட கையில் வந்து ஒரு கை பாசிப்பருப்பு 2 கை வந்து துவரம் பருப்பு வந்து நீங்கள் சேர்த்து குக்கரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து குக்கரில் வந்து 2 விசில் வந்து நீங்கள் வச்சுருங்க, பெரிய விசிலாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, காய்கறி எல்லாமே ஒரு பெல்லாரி வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கத்திரிக்காய், ஒரு 2 உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வேறு என்னென்ன காயெல்லாம் வந்து நீங்கள் சாம்பாருக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காய்கறி எல்லாமே. சாம்பார் காய்னா பொதுவாக எல்லா காயுமே பீட்ரூட்டை தவிர சேர்த்துக்கலாம். ஏன்னா பீட்ரூட் வந்து கலர் வந்து அப்படியே வந்துடும். ஸோ அதனால் சாம்பார் காய்கள் எல்லாமே சேர்த்துலாம். அந்த சைடில் ஒரு அடுப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி. இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பட்டல் கார்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா இந்த தோலெல்லாம் மேலே நல்லா சீச்சிட்டு, ஏன்னா இது நான் குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, 2 கேரட்டும் இதோட நான் சேர்த்துருக்கேன். இது மட்டும் நீங்கள் தனியாகவே வச்சிங்க அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாகவே வந்து இருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி மேலே இருக்க தோலெல்லாம் சீச்சி, ஸோ இந்த தோலெல்லாம் சீச்சிட்டு இதில் உள்ளே இருக்க விதைகளை எல்லாமே நீக்கிட்டு குட்டி குட்டியாக பொடி பொடியாக வந்து இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ இதை 2ஆக நான் கீறிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சிலதில் ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சுன்னா விதைகள் வந்து இருக்காது. விதைகள் இல்லைன்னா விட்டுருங்க. அந்த சீட்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி லைட்டாக வந்து மேலே ஒரு கீறல் கீழே ஒரு கீறல் கிட்டு நல்லா வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2லேயும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடுவில் திருப்பி ஒரு தடவை இதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இது 2ஆக வந்துடும். ஸோ அப்படியே குட்டி குட்டியாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் கட் பண்ணவும் கூடாது, ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து நல்லாவே குழஞ்சிரும். அதே மாதிரி நம்ம இந்த இட்லி, தோசை இதோட சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. ஒரு தோசை சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு 2 தோசை சேர்த்தே சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது வந்து நீங்கள் இதுக்குன்னு சாம்பார் மசாலா தனியாக வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ இந்த மாதிரி இதை ஃபுல்லாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க, வாங்க பார்த்தலாம். அதாவது நான் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வந்து நான் வந்து எப்பயுமே அடுப்பில் வச்சுருவேன். அடுப்பில் வச்சுக்கிட்டே தான் வந்து காய்கறி எல்லாமே நான் கட் பண்ணுவேன். மிஞ்சி போனால் இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு நமக்கு டைமிங் வந்து ஜஸ்ட்டு எவ்வளோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வச்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பருப்பை நம்ம வேக வச்சு நம்ம எடுத்து வச்சிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறி வந்து சுடுதண்ணியை நான் வந்து எப்பயுமே கேஸில் வச்சுருவேன். எந்த அளவுக்கு எனக்கு சாம்பார் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நான் எடுத்துக்குவேன். எடுத்துட்டு அப்படியே காய்கறிகளை வந்து கழுவி அப்படியே கையோடு கட் பண்ணி நான் அந்த இதில் போட்டுருவேன். ஒரு வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் எந்தெந்த காய் எனக்கு தேவையோ எல்லா காய்களையும் நான் கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அந்த சாம்பார் அந்த தண்ணி நான் அடுப்பில் வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த தண்ணியில் வந்து நான் போட்டுருவேன். ஸோ இப்போ இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து நான் சேர்த்துக்கிருவேன். உப்பு சேர்த்து அதோட மற்ற எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக வந்து நான் ஆட் பண்ணி வச்சுக்கிருவேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா நான் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இப்போ இந்த இதை பண்ணுறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ நான் சாம்பார் அந்த தண்ணி நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இதோட காய்கறிகள் எல்லாமே அறுத்து போட்டுட்டேன். உப்பையும் வந்து இதோட நம்ம சேர்த்தாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் போட்டதுக்கப்புறம் இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டோம்னா இது லைட்டாக பாயில்ட் ஆகி வரும். இந்த பாயில்ட் ஆகி வரதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம விசில் வந்து நம்ம ஆல்ரெடி 2 விசில் வச்சு வச்சுருக்கோமா. ஸோ இது வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் எல்லாமே வந்து அரைப்பதம் வந்துருச்சு. ஸோ இந்த அரைப்பதம்
இந்த காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசால் பொடி வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு வந்து 2 ஸ்பூன் மசால் தேவை. நாங்கள் காரமாக சாப்பிட்றதுனால 2 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. பருப்பு போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மசால் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இல்லைன்னா வந்து திரளாக இருக்கும். இப்போ வந்து பருப்புமே இது வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த பருப்பையுமே இதோட வந்து நம்ம சேர்த்து அப்படியே ஊற்றி விட்டுறலாம். ஊற்றிட்டு ஒன்றா ஊற்றுனதுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ரெண்டையுமே நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் தாளிச்சு ஊற்றலை. இதில் மெயினான விஷயமே தாளிக்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துட்டு அப்படியே தாளித்து ஊற்றிடலாம். தாளித்து ஊற்றுறதுல தான் டேஸ்ட்டே இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதோட தாளித்து இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு 15 நிமிஷத்தில். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.